பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை இந்திய தலைவர்கள் சார்பாக வெல்கம் தமிழ் பெண்கள் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு கால சாதனைகளை குறிப்பாக இந்த ஆட்சியில் மகளிருக்கான திட்டங்கள் என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை நேரடியாக ஒவ்வொரு இல்லங்களுக்கும் சென்று அங்கிருக்கிற சகோதரர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், மாணவிகள் என அனைவரிடத்திலும் இந்த சாதனையை எடுத்துக்கொண்டு சென்ற உண்மை பாராட்டும் விதமாக, வாழ்த்துகிற விதமாக நடைபெறுகிற இந்த கூட்டத்தினுடைய தலைவர், நம்முடைய ஆற்றமிக்க மாவட்ட கழகத்தின் செயலாளர், முன்னாள் அமைச்சர் அந்த பொறியாளர் தோற்று வெங்கடாஜலம் அவர்களே, நிகழ்ச்சியை சிறப்பாக முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்துடைய ஆற்றமிக்க செயலாளர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, வரி கொடுத்திருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பொறியாளர் அவர்களே மற்றும் கழகத்தினுடைய முன்னோடிகளே, வரி கொடுத்திருக்கிற சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்னு பார்த்தீங்களா, ஆட்சியே உங்களுக்கு தான் கரெக்டுங்களா? கையால பிடிக்காம முடியுமா? அடுத்த முறையாவது 25 வழி கிடைக்குமா? எப்படி கிடைக்காது? ஏன்னா அருமையான முதல்வர் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. ஒரு முறை கூட இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்திருக்கான்? உண்மையா பொய்யா? எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது? அவர் செஞ்சதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இது என்ன பொது கூட்டமா, திமுக கூட்டமா? நீங்க எந்த கட்சி? இத்தனை பேரா? திமுகவிலையா? மகளிரா? அது இளைஞர்கள், சகோதரர்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு தாய்மார்களா கொடுத்துருக்கீங்க. இந்த படை போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? எங்களுக்கெல்லாம் பயமா இருக்க. ஆட்சியே உங்களுக்கு சூப்பர் சூப்பர். அப்பாவுடைய கழகம், அண்ணாருடைய ஆட்சி. அருமை அருமைங்க. இதுக்காக உங்களுக்கு பாராட்டு. இத்தனை நாளா பவானியில் ஏன் ஜெயிக்கலன்னு தெரியுதா? ஏன்? மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால பவானி சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் திமுக நாங்கள்ல ராமா ஜெயிக்கல. இப்ப என்ன பண்ண போறோம்? எப்படி? உங்களால கரெக்டா? அதனாலதான் உங்களுக்கு பாராட்டு. வெல்லம் தமிழ் பெண்கள், வெல்லம் தமிழ் பெண்களுக்கு பாராட்டு. வென்று காட்டிய தமிழ் பெண்களுக்கு, பவானி தமிழ் பெண்களுக்கு முடிஞ்சோம்னா நம்ம மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் என்னவா மாறி வருவாரு? அவங்க என்ன செய்ய போறாங்க? உங்களை அத்தனை பேருக்கும் பாராட்டு. உங்களுக்கு அத்தனை பேருக்கு எப்படி பாராட்டு வர சொல்லுங்க. நன்றி. அப்புறம் அவர் உங்களுக்கு பட்டு புடவை கொண்டு வருவார். தெரியுமா? நீங்க இப்ப எல்லாம் வீடு விட போய் சொல்லிட்டு வர்றீங்க. 5 ஆண்டு கால சாதனையில சொல்லிட்டு வர்றீங்க. ஆனா அது மட்டும் பத்துமா? அங்க போனவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு குறைகளை சொல்லுவாங்களா இல்லையா? நீங்க யாரை நம்பி சொல்லிட்டு வர்றீங்க? அண்ணனையும் தலைவரை நம்பி சொல்லிட்டு வர்றீங்க. அப்ப உங்களுக்கு பரிசு என்ன? நீங்க பொதுமக்களிடத்தில் ஒரு உத்தரவாதம் கொடுத்து வந்தீங்க இல்லையா?
அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் அவருக்கு வரும், வந்தவங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்போம். சரியா? இது உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நம்ம இப்படி பேசணும்னா தோணுது எனக்கு. ஏதோ பார்க்கலா திமுக மேடையில் பேசிட்டு போகும்போதெல்லாம் வந்துட்டு ரெண்டு வார்த்தை பேசிட்டு அண்ணனுக்கு வழி கொடுத்துடலாம், அதே நேரத்தை எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டு தான் வழி கையில் கொடுத்தாங்க மாட்டேன். ஆனால் உங்கள் மூஞ்சியெல்லாம் பார்த்த உடனே இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து கொண்டுமா எல்லாரும் என்ன பேசுகிறான்? இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் திறந்தாலே என்ன 200 ரூபீஸா என்ன போடுவாங்க, உடன்பிறப்புகள் 200 ரூபா உடன்பிறப்புகள்னு போட்டு போட்டு கேவலப்படுத்துறாங்க. நம்ம கூட அப்படியா? இல்லை இல்லை, எல்லாரும் உண்மையாக அக்கறையோடு பாசத்தோடு ஆர்வத்தோடு உண்மையோடு கொண்டிருக்கீங்க. சரியா? இதுதான் திமுக பவானியில உதய சூரியன் உதித்தே விட்டது அப்படின்னு சொல்லிட்டுமா? என்ன வித்தியாசம் தான் நம்ம பார்க்க போறோம். ஜெயிச்சாச்சு, எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கிறோம்னு பார்க்க போறோம். அந்த பெருமையை பெற்று தருவீங்களா? நன்றி, வணக்கம்.